கும்பமேளா அந்த இதுக்கு போயிட்டு வந்தோம். திருச்சியிலேருந்து போயிட்டு வந்தோம். இங்கிருந்தே போயிட்டு வந்ததை பற்றி ஒரு பேச்சு இருந்தது. காஞ்சிபுரத்துலேருந்தே வேற போகுது. சரி, அதுக்கப்புறமா அங்கே திருச்சியில் ஒரு கோவில் இருக்கு, அம்மன் கோவில், அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவில். இந்த அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவில்ல ஆதிசங்கரர் காதணிகளை அணிவிச்சிருக்கார். காதங்கள்னு பேரு. எப்படி நம்ம ஊர்ல ஸ்ரீசக்கரம் காமாட்சி அம்மன் காதகம் பண்ணியிருக்காரோ அந்த மாதிரி அங்க அம்மனுக்கு எதிர்த்த மாதிரி பிள்ளையார் வச்சிருக்கேன். அம்மன் சாந்தமா சமூகமா இருக்கணுங்கிறதுனால வேற எங்கேயும் அந்த மாதிரி கிடையாது. அம்மனை பார்த்து பெரிய பிள்ளையார், நல்ல உயரமான பிள்ளையார், நல்ல பிள்ளையார். நேரம் அம்மனை பார்ப்பேன். அம்மன் அது நீளமா இருக்கு, குமரக்கோட்டம் இருக்கேன். அதுல 2 பங்கம், 2 பங்கு. அந்த அவருக்கு அந்த அளவுக்கு நீளமா இருக்கு. மேல பார்க்க அங்கேயே ஆதிசங்கர் விக்கிரகம் இருக்கு. ஜம்பு மகர்ஷி அவருடைய விக்கிரகம் இருக்கு. அந்த தாடங்கம்ங்கிறது பழுது நீக்கி மறுபடியும் பிரதிஷ்டை செய்வது நம்ம காஞ்சிகாமன் கோவில் நடக்கக்கூடிய பரம்பரையாக வரக்கூடிய தர்மம். அதன்படி 1909 வருஷம் பெரியவர் 1907 வருஷம் படத்துக்கு வர. முதல்ல அவர் திண்டிவனத்திலேருந்து காஞ்சிபுரத்துக்கு வர. காஞ்சிபுரத்துக்கு இந்த குமரக்கோட்டத்திற்கும் காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் நடுவில் ஒரு குளம் இருக்க. அந்த குளத்துல ஸ்நானம் பண்ற. அதனால இன்னொரு காரங்க அது ஞாபகம் வச்சுன்னு அதை என்ன செய்யணும்னு பார்க்கணும். அது ஒரு ப்ராஜெக்ட். அது அந்த குளம் நடந்து போற நடுவில் இருக்க. அது ஒரு காலத்துல தண்ணி நல்லா இருந்துருக்கு. அவர் 1907 வருஷம் 13 வயசுல இங்க ஸ்நானம் இருந்தார் காஞ்சிபுரத்துல. அதுக்கப்புறமா கலவையிலிருந்து கும்பகோணத்துக்கு போட்டாங்க. 1909 வருஷம் இந்த அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு தன்னுடைய 15வது வயசுல தாடங்க பிரதிஷ்டப்பட்டார். மறுபடியும் 1923 வருஷம் புனப்பிரதிஷ்டப்பட்டார். அதுக்கப்புறமா 1992 வருஷம் நம்மளோட புதுப்பதிவர்கள் ஏற்பாட்டுல அவங்க இதுல நடக்கிறது. அது 1992. அப்புறம் இப்ப 2025 அதனால நாங்க அங்க போயிட்டு அங்கிருந்து திருச்சியிலிருந்து கும்பமேளா. அந்த கும்பமேளாங்கிறது போகியிலிருந்து ஆரம்பிச்சு மகா சிவராத்திரி வரையில நடக்கிறது. அந்த கும்பமேளா பத்தி ஒரு சில மாசத்துக்கு முன்பாக சொன்னோம். காசிக்கு கண்ணாஸ்பத்திரி ஓபனிங்காக போயிருந்தோம். சங்கரா கண் மருத்துவமனைக்கு. எங்க இந்த கோயம்புத்தூர்காரங்க இங்க நடத்துறாங்க முகாம். அதெல்லாம் கண் சிகிச்சை முகாம். அவங்க கோயம்புத்தூர் சங்கரா மூலமாக காசியில நிலம் வாங்கி, காசிங்கிறதுனால நிலம் வாங்கி இங்க கேட்டாங்க, இது பண்ணாங்க. சரி, கட்டாயம் பண்ணணுங்கிற நோக்கத்தினால விலை கொடுத்து வாங்கி நிலம் வாங்கி அங்க கண்ணாஸ்பத்திரி கட்டிருக்கு. அது கிழக்கு உத்தரப்பிரதேசத்திற்கு வரப்பிரசாதமாக அந்த ஐ ஹாஸ்பிட்டல் அமைந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம்னு போன வாரம் காசிக்காரங்க சொன்னாங்க. இந்த கண்ணாஸ்பத்திரி வந்தப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சௌரியமா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பூர்வாஞ்சல்னு பேர் அந்த உத்தரப்பிரதேசல. அதுல சேவா ப்ரோக்ராம் நடக்கணும்னு சொல்லி அதுக்கு வந்தபோது அவர் பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாருன்னா, பீகார்லயும் ஒரு கண்ணாஸ்பத்திரி வேணும் அப்படின்னு ஒரு மேடையிலே சொன்னார். பேசிட்டு இருக்கோம். ஜாதி பிரசாந்த் அங்க ஒரு கண்ணாஸ்பத்திரி வேணும்னு அபிப்பிராயப்பட்டாருன்னு சொல்ல வச்சேன். தெரியும், வந்துட்டு இருக்காரு.
ரயில்வே மினிஸ்டரா இருந்த போது அதை வந்து வேட்டி கட்டிட்டு வந்தார். அது அயோத்தியா விஷயமாக பேசுறதுக்காக அவரை வச்சிருந்தாங்க. அவர் பேர் அப்படி இருக்கிறதுனால அவர் பேர் வச்சிருந்தாங்க. அவர்கிட்ட பாபு அதனால அங்கேயே மேடையிலே சொல்லிட்டாரு. அதன்படி அவர் வந்து பீகாருக்கு போகும்போது அவர் சொன்னார், இது மாதிரி காந்தி பாபிகளை பார்த்து காஷ்மீரை இந்த மாதிரி சொல்லியிருக்கோம்னு சொல்லி அங்கே இப்பொழுது மாநில அரசாங்கத்தின் மூலமாக சங்கரா கண் மருத்துவமனை வரத்துக்கு இடம் ஒதுக்கியிருக்காங்க. ரிலீசர் உடனே அது பண்ணி அது மாதிரி உடனே காட்சி உடனே இம்ப்ளிமெண்ட் சீக்கிரம் பூமி பூஜை நடத்தக்கூடாது. அங்க பீகார் மக்களுக்காக கண் மருத்துவமனை சங்கரா மருத்துவமனை இங்க வந்து காஞ்சிபுரத்துக்கான பெயர் பீகார் வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதுதான் சொல்ற முடியும். காசிக்கு போய் காசியிலிருந்து இப்ப பீகாருக்கும் காஞ்சிபுரத்துடைய பேர் அது வந்து ஒரு ஊருடைய பெருமை சேவையின் மூலமாக வெளிப்படுகிறது. அதுதான் விஷயம். அது வந்து குளிர் அதெல்லாம் வேற. இது நடுவுல ஒரு நம்பிக்கை, நட்பு, இந்த மாதிரியான அன்பு இதெல்லாம் வளர்ந்ததுன்னா அது காரணம் தேவை. யாரு எது இருந்தாலும் லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த கஞ்சிகிச்சை முகாம் கஞ்சிகிச்சை நடக்கிறது வெவ்வேறு மாநிலத்தில் நடக்கிறது. இதுல கிட்டத்தட்ட 20 ஆஸ்பத்திரி இருக்கு. ஆமா, 20 ஆஸ்பத்திரி வெவ்வேறு ட்ரஸ்ட் மூலமாக இருக்கு. அங்க வந்து அஸ்ஸாம்ல இருக்கு, ஒரிசால இருக்கு, கல்கத்தாவில் இருக்கு. இப்பொழுது ஜார்க்கண்ட் பண்ணணும்னு அவங்க கேட்டு கொடுத்தாங்க. இப்படி நம்முடைய அந்த காலத்துல காஞ்சிபுரத்துக்கும் சைனாவுக்கும் தொடர்பு இருக்கிறாங்க. இங்க பல தொடர்பு இருந்தது. வெளி மாநிலம், வெளி நாட்டுக்கெல்லாம் மறுபடியும் சேவையின் மூலமாக அது மறுபடியும் தொடர ஆரம்பித்திருக்கிறது. அப்ப இந்த கும்பமேளா கேட்டு போறோம். கும்பமேளாவை பத்தி அப்ப சொன்னோம். ஏற்கனவே நடந்த கும்பமேளாவிலே தூய்மையாக அமைதியாக இதை நடத்தினார்கள். இதை மறுபடியும் நல்ல முறையில் வரக்கூடிய கும்பமேளா சிறப்பாக அமைவதற்கு எல்லோரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லிருக்கு. அந்த மாதிரி அங்க வந்து பக்த கோடிகள்னு நம்ம சொல்றோம், கோடானு கோடி பக்தர்கள்னு சொல்றோம். அது உண்மையிலேயே கோடிக்கணக்கான பக்தர்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் அந்த கும்பமேளா. அதுல நம்ம கோவில், மடத்தினுடைய கோவில் ஆதிசங்கர விமான மண்டபம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கலாம். இங்க காஞ்சி பெரியவர் இந்த சேலம்பாக்கத்துல இருந்த போது ஒரு சிவலிங்கம் பண்ண சொல்லி நம்ம ஏகாம்பரநாதர் கோவில்ல இருக்கக்கூடிய சாஸ்திரலிங்கம் போட்டு ஒரு சிவலிங்கம் பண்ணி ஒரு லிங்கத்திலேயே 1000 லிங்கம் அப்படி தயார் பண்ணி வேத பாராயணம் செய்யும் போதுதான் அந்த சிற்பி அது வடிக்கிறது. அப்படி வேதம்பாக்கத்துல வேத மந்திரங்கள் சொல்ல சொல்ல அது வேதப்படும். இதுவும் அப்படிதான். அந்த மாதிரி பண்ணப்பட்ட சிவலிங்கம் சாதாரண அந்த மாதிரி அபூர்வமான விஷயம் அது. அது மாதிரி பெரியவர்களுக்கு தயார் பண்ணி 2 பெரியவர்களும் அந்த மாதாவராய ஊர்ல இருந்தாங்க. அந்த காலத்துல பார்த்திருக்கோம். அங்க வந்து அந்த சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் பண்ணார் பெரியவர். எப்படி பண்ணாருன்னா மூங்கில் கொடுவை அதுல பால் ஊற்றி அதுல பால் அபிஷேகம் பண்ணார். அப்படி அந்த சிவலிங்கம் அந்த கங்கை கரையில பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது 3 மாடி கோவில். உத்தரமேரூர்ல பெருமாள் கோவில் நீங்க பார்த்துருக்கலாம். அந்த பெருமாள் கோவில்ல முதல் தளத்துல 4 பெருமாள் இருப்பார். 2வது தளத்துல 3 பெருமாள் இருப்பார். அதுக்கு மேல் தளத்துல ஒரு பெருமாள் இருப்பார். அந்த மாதிரி 8 பெருமாள்
அந்த இதுல அங்க பெரும்பாலும் அங்க இருக்கிற மாதிரியில மாடி கோவிலாக அந்த பிரயாகராஜ்ல அலகாபாத் பிரயாகராஜ்ல கட்டியிருக்காங்க. ஆக உத்தரமேருடைய கட்டிட அமைப்பு அங்க நாட்டிய கட்டிட அமைப்பு அங்க கோபுரம்லாம் அதுக்கு மேல கோபுரம் கட்டி கங்கையில யாரு குளிக்கிறாங்களோ சாலம் கொடுக்குறாங்களோ அவங்க அப்படி பார்த்தா அந்த கோபுரம் தெரியும். எப்படி அந்த ஏகாப்பநாதர் கோபுரம் அங்கேருந்தே தெரியுதோ அந்த மாதிரி ஒரு கட்டடம் கட்டி அங்க எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு அந்த கும்பமேளாவில் பல மாநிலங்கள் இந்த வருஷத்து கும்பமேளாவில் என்ன விஷயத்துல அவர் சொன்னார்னா, முதல் மந்திரி அவர் பேசிட்டு யோகி ஆதித்யநாத் பூட்டான்லேருந்து நிறைய பேர் வந்தாங்க, நேபாளிலேருந்து வந்தாங்க, தமிழ்நாடு தெலுங்கானா நிறைய பேர் வந்தாங்க, வடகிழக்கு மாகாணங்கள் இதுவரைதான் அந்த பீகார் யூபி அங்கேருந்து வருவாங்க. ரொம்ப முக்கியஸ்தர்கள் வெளியூர்லேருந்து வருவாங்க. இந்த முறை கும்பமேளாவில் தேசிய அளவுல மற்றும் வெளிநாடு தென்னாடு எல்லா ஊர்லேருந்து அது அகில பாரத விழாவாக அந்த கும்பமேளா நடந்திருக்கு. அங்க என்னன்னா பக்தின்னா அப்படி காட்டணும். யாரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க 10 கிலோமீட்டர் நடந்து அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில ஏற்பாடுகள்லாம் அவங்க பண்ணி அதனால எல்லாரும் அதுக்கு ஒத்துழைத்து போலீஸ்காரங்கள்ல ஆரம்பிச்சு எல்லாரும் அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் அது இது பண்ணி எல்லாருக்கும் ஸ்நானம் இயற்கையை ஒத்துழைக்கும். அந்த இடத்துல என்னன்னா ஆழமே இல்லை. இந்த இடத்துல இந்த திருவேணி சேர்ற இடத்துல இயற்கை ஒத்துழைப்பதனால அவ்வளவு பேரும் பத்திரமாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை. அதே சமயத்துல ஒரு சில அடி அவங்க ஒரு பாதுகாப்பு சுவர் நதியிலேயே கங்கை நதியிலேயே ஒரு பாதுகாப்பு சுவர் மாதிரி ஒன்று கட்டி மக்கள் பாதுகாப்பாக எல்லாம் ஸ்நானம் பண்றதுக்கு அப்படி வசதி பண்ணிடுறது. நம்ம ஒரு சின்ன இடத்துல பண்றதுக்கு பெரும் முயற்சி பண்ணும்படியா இருக்கு நம்ம ஊர்ல. அங்க பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாட்டை ஆரவாரம் இல்லை ஒன்றும் இல்லை அமைதியாக அதுல இந்த சங்கத்தினுடைய காரியகர்த்தாக்கள் எல்லாம் அதுல சின்ன சின்ன உதவிகள் இடம் சுத்தமா வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு உடனடியான குடிநீர் தேவைகள் இது மாதிரி பல சேவை பணிகளை முன்னாடியே ஆரம்பிச்சு பிளான் பண்ணி அத்தனை பேருக்கும் அடிப்படை வசதிகள்லாம் பண்ணி இவ்வளவு பேர் வர இடத்துல சுகாதாரம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல நம்முடைய இந்து சமயத்தினுடைய தன்மை மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மை ரெண்டும் வெளிப்பட்டது. இதுல எல்லாரும் புத்தகம் கொடுக்கறது, பிரசாதம் கொடுக்கறது, ரொட்டி கொடுக்கறது, அவங்க தானம் தர்மம் செய்வதற்கு அவரவர்களாக முன்வந்து அந்த தான தர்மங்கள் இதான் ஒரு விழா ஏற்பாடு பண்ணணும்னா முன்னாடியே சொல்லணும். இத்தனை மணிக்கு பார்க்கலாம், 8 மணிக்கு பார்க்கலாம், எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இதெல்லாம் இந்த கும்பமேளாவை பொறுத்த வரைக்கும் ஜனாகர்ஷணம், இந்த காந்தம் மேக்னெட்டிக் காந்தம் அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு எல்லாரும் பணக்காரங்க, ஏழைகள், குழந்தைகள், 80 வயசானவங்க, 90 வயசானவங்க இதெல்லாம் நாங்கள் போகும்போதே நடந்து வரவங்க எல்லாம் பார்த்தோம். இங்க பார்த்தா சாரியா போயிருக்காங்க, ஒன்றும் பேசிட்டேன். மக்கள் அந்த 10 கிலோமீட்டர் நடந்து வரத எந்த சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் அவங்க பாட்டுக்கு போயிருந்தாங்க. அப்படி ஒரு பக்திங்கிறத நாம அங்க பார்க்கலாம். பக்தி இருக்கிற அப்பக்கல்ல கேட்டாங்க சில பேர் இளைஞர்களுக்கு இப்ப இருக்கா இல்லையா பக்தி அப்படின்னு அங்க போன இடத்துல கேட்டாங்க. நம்ம சொன்னோம் இளைஞர்களுக்கு பக்தி இருக்கு, இல்லைன்னு இல்லை. அந்த பக்தியை அதை முறைப்படுத்துவதற்கு பக்தியை வளர்ப்பதற்கு அமைப்பு தேவை, ஏற்பாடு தேவை. आस्था है, संस्था चाहिए, व्यवस्था चाहिए. संस्था அமைப்பு வேணும், வியவஸ்தா ஏற்பாடு வேணும்.
இதுதான் ஆஸ்தா. ஆஸ்தான்னா நம்பிக்கை. நம்பிக்கை இருக்கிறது, இளைஞர்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு நம்ம சொல்லணும். தேவை இந்த ரெண்டு அமைப்பு வேணும், ஏற்பாடு வேணும் அப்படின்னு பதில் பண்ணுவாங்க. அதே மாதிரி கும்பமேளான்னு சொன்னா அந்த சாதுக்கள்லாம் வராங்க. சாதுக்கள்ல அந்த சாதுக்கள்லாம் அப்பதான் பார்க்க முடியும். அவங்க எல்லாம் எங்க இமயமலையில வேற எங்கேயோ குகையில இருக்கிற சாதுக்கள்லாம் கும்பமேளான்னு வரும்போதுதான் வெளில வருவாங்க. அப்படிப்பட்ட சாதுக்கள்லாம் நம்ம அந்த நேரத்துல பார்க்கணும். அவங்க மற்ற நேரத்துல அங்க இங்க வெளியில எல்லாம் வருது கிடையாது. காலத்துல வெளில அவங்க நாகாசுல இருக்காங்க. அவங்க எல்லாம் அப்படியே இருப்பாங்க. அப்படி போய் நேரம் காலம்பரம் அவங்களுக்கு நேரம் வந்துச்சு, அவங்க சாதனை பண்ணிட்டாங்க. அப்படி விசேஷமான சாதனை பண்ணுபவர்கள் 5 வருஷம் 10 வருஷமா மௌனமா இருக்கிறவங்க, இந்த மாதிரி யோகிகள் எப்படி நம்ம திருவண்ணாமலையில அவர் எல்லாம் இருக்காங்க நல்லது தெரியக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம். அந்த மாதிரி கும்பமேளாவினா சாதுவனாலும் தரிசனம் புண்ணியம். அப்படிப்பட்ட சாதுக்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு அந்த கும்பமேளாவில் இறங்க போறாங்க, ஸ்நானம் பண்றாங்க ஒண்ணும். இந்த மாதிரி வெளியில வராதவங்க, வெளியில பேசாதவங்க, அப்படிப்பட்ட சாதுக்கள்ல அங்க தரிசனம் அவங்க ஹோமம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒட்டக்கால சாதனை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சாதுக்கள்லாம் அங்க பார்க்கலாம். அது ஒரு விசேஷமான இந்தியாவுடைய கோவில்களை நாம பார்க்கிறோம். இந்தியாவுடைய சாதுக்களை பார்க்கணும்னா கும்பமேளாக்கு போகும். அது ஒன்று வரும். இந்த கும்பமேளாங்கிறது ரொம்ப விசேஷமானது. கும்பமேளாங்கிறது ஒரு பிரணவ மந்திரத்தினுடைய இடம். அந்த பிரயாகம் 3 நதி சேரக்கூடிய அந்த 3 நதியை சேர்றதை பற்றி, இந்த கங்கை யமுனை சேர்றதை பற்றி வேதத்திலேயே சொல்லுது. வேதத்தை சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவு புனிதமானதுன்னு அர்த்தம், அவ்வளவு பழமையானதுன்னு அர்த்தம். வெள்ளை நதியும் வெள்ளை இல்லாத நதியும் சேரக்கூடிய இடத்திலே ஸ்நானம் செய்து நேர சொர்க்கத்துக்கு போகலாம். அந்த மாதிரி அதுதான் அவ்வளவு புண்ணியங்கிறதுனாலதான் அங்க வரலாற்றுல குளிர், கஷ்டம், செலவு எதையும் பொருட்படுத்தாம தியாகம், தைரியம், சேவை அந்த 3ஐயும் பார்க்கணும்னா அங்க பார்க்கலாம். அந்த கும்பமேளாவில தியாகம், தைரியம், சேவை. என்ன குளிரா இருக்கு, அதுவா இருக்கு, எதை பத்தியும் பொருட்கள் நிற்காம அங்க உட்கார்ந்து குடிசையில உட்கார்ந்து 40 நாள் கல்பவாசம்னு பேர். அந்த கல்பவாசத்துல எல்லாரும் உட்கார்ந்துட்டு கொஞ்சம் காசி தமிழ் சங்கம் நடக்கும் இந்த வருஷங்களா. அதுவும் இந்த வருஷம் கும்பமேளாவில் அதை வச்சு அதுவும் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த கும்பமேளாங்கிறது நல்ல வாய்ப்பு. என்னன்னா இப்போ நம்மள கூப்பிடுவாங்க. அவங்களுடைய விழான்னு இருந்தாலும் தென்னாட்டிலிருந்து வர்றதை பற்றி அவங்க சந்தோஷமான மகிழ்ச்சியாக வரவேற்கிறார்கள். அது நல்ல அறிகுறி. நம்முடைய இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் பக்தி தான் முக்கியம். என்ன மொழி என்ன இருந்தாலும் பக்தி தான் முக்கியம். ஆனாலும் இந்த உணர்வுங்கிறது நல்ல வலுப்பட்ட வருகிறது. அதுல அவரே சொல்றாரு, அவர் யோகி ஆதித்யநாத்தையே நம்மள்கிட்ட சொல்லும் போது எல்லாம் சொன்னாரோ, ஆங்கில மூலமானது நம்முடைய இந்து ஆன்மீகத்திற்கு சிறப்பாக முதல்ல நிற்பாங்க அப்படின்னு சொல்லி தேவ சேர்த்திற்கான ஒரு முயற்சியினால் அயோத்தி விஷயத்தில் பெரும் முயற்சிகள் நடந்தது அப்படின்னு அவரு இதுக்காகத்தான் நான் வந்தேன் நிகழ்ச்சிக்கு. அது ஒரு நாளுக்காக அவர் வந்தார். கப்பலோலேருந்து வேற எங்கேயோ போயிட்டு வந்தார். ஹெலிகாப்டர் இந்த நிகழ்ச்சிக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். நம்ம என்ன சொன்னோம்னா, நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வரவேற்பு மாதிரி ஒரு சிறப்பு மாதிரி இங்க தென்னாட்டில் பண்ணணும், அதுக்கு நீங்க வரணும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோம். இந்த மாதிரி நிகழ்ச்சியுடைய இது நமக்கு தெரியணும். அதனால நீங்க இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை அவர் பார்க்கணும். இங்க எப்படி பஜனை நடக்கிறது, இங்க எப்படி கட்சிகள் நடக்கிறது, இங்க என்ன ஓதுவார்கள் இருக்காங்க, இங்க எப்படி பிரபந்தம் இருக்கு, இங்க எப்படி கும்பாபிஷேகங்கள், இங்க எப்படி தபதிகள் இருக்காங்க, அதெல்லாம் அவர் பார்க்கணும்.
இங்க எப்படி மாலை கட்டுறவங்க இருக்காங்க. இதெல்லாம் மாலை கட்டுறவங்க பத்தி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கல்வெட்டுல இருக்கு. மாலாக்காரன்னு பேரு. மாலாக்காரான்னு சமஸ்கிருதத்துல பேரு. அவங்களுக்கெல்லாம் மானியம் கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல, ராஜாக்கள் காலத்துல. அது அந்த கல்வெட்டெல்லாம் பெரியவர் சொல்லி அது வந்து சொல்லிட்டு பண்ணிருக்காங்க அதை பத்தி. இதெல்லாம் ஒரு பிரசாதங்கள். நம்ம ஊர் குடல் இட்லி, ஸ்ரீமுஷ்டத்துல ஒரு கிழங்கு ஒண்ணு நைவேத்தியம் பண்றாங்க. ஜீரா, பெருமாள் கோவில் ஜீரா, எந்த லட்டு திருப்பதி, எந்தெந்த ஊர் பிரசாதங்கள், மாலைகள். இப்ப நம்ம ஊர்ல ஒரு மாலை, ஸ்ரீரங்கம் பக்கத்துல போனீங்கன்னா பச்சை சேப்பு அதெல்லாம் வச்சு ஒரு விதமான மாலை. இங்கேயே பங்குனி உற்சவத்துல தும்பப்பூ மாலை காஞ்சிபுரத்துல. இப்படி எல்லாம் இதெல்லாம் ஒரு சாங்கடம். இந்து சமயத்தினுடைய நம்பிக்கை அங்கே இருக்கிறது. இந்து சமயத்தினுடைய விளக்கம் இங்கே இருக்கு. விளக்கு அங்க இருக்கு, விளக்கம் இங்க இருக்கு. அதனால வந்து அதை விளக்குவது அவசியம். அதை விளக்குவது அவசியம். அதனால நீங்க இங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்கோம். அன்னைக்கு மேடையிலே வச்சு நம்ம என்ன சொன்னோம்னா, நீங்க இங்க வரணும், வந்து நாங்க ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றோம். அந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு இதெல்லாம் இது பண்ணி இவ்வளவு சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்தினதுனால அது பாராட்டை எதிர்பார்த்து அது நடத்தப்படவில்லை. ஆனாலும் நடத்தியவர்கள், விழாவை நடத்தியவர்கள் பாராட்டுக்குரியவர்கள். அதனால வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வரும் விவரங்கள் வரும்போது தெரிவிக்கிறோம் சமாச்சாரங்கள். அப்படி அவரும் கண்ணாஸ்பத்திரி பற்றி துவக்க விழாவுக்கு அவரும் உண்டார். பிரைம் மினிஸ்டரோட அவரும் உண்டார். அவர் பிரைம் மினிஸ்டர் வந்து நேரம் கண்ணாஸ்பத்திரி இடத்துல அங்கேயே போய் இருங்க, கவர்னரையும் சீஃப் மினிஸ்டரையும் சொல்லிட்டார், நீங்க விமான நிலையத்துக்கு வர தேவையில்லை, உங்க சாமியில் வர அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே இருந்தார். நாங்க அந்த அந்த அவர் பார்த்த இடத்துல, பிரதமர் வந்த இடத்துல ஒரு படம் வச்சிருக்கோம், காமாட்சி அம்மன் படம். 1976ஆம் வருஷம் கும்பாபிஷேகம் நடந்த போது ஒரு படம் போட்டாங்க. அதுல காமாட்சி அம்மன், இந்த பக்கம் பெரியவர், இந்த பக்கம் புது பெரியவர், 2 பேரும் இருப்பாங்க. அந்த படத்தை வச்சிருந்தார். அவர் வந்த உடனே பிரதமர் அங்கே நமஸ்காரம் பண்ணி அப்படி உட்கார்ந்தார். அவர் வரத்துக்கு முன்னாடி முக்கியமந்திரி யோகி ஆதித்யநாத் வந்தார். கவர்னர் அம்மா, குஜராத் அம்மா, அந்த அம்மா ஆனந்திபென் பட்டேல், அந்த அம்மாவும் வந்து உட்கார்ந்தாங்க. அப்ப இவங்க வந்து முதல் மந்திரியே அறிமுகப்படுத்த, இதுதான் காமாட்சி அம்மன், எங்களுடைய கோவில் சமாச்சாரம், இது நடத்தவுடையது, இது வந்து இவருடைய குரு, அவருடைய குரு இவர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு என்ன சொல்றாரு. அவ்வளவு எளிமையா இருக்காங்க. அதுதான் சொல்றேன். வந்து முதற்கொண்டு 20 கோடி 30 கோடி மேல இருக்கும்னு நினைக்கிறேன் யூபி. அவ்வளவு பெரிய ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் எல்லாத்தையும் அதெல்லாம் சொல்லி அந்த அம்மாவுக்கு இதெல்லாம் அறிமுகப்படுத்தி காமாட்சி அம்மன் பெரியவரை பற்றி எல்லாம் சொல்லி அப்படிலாம் பண்ணார். ஆக அவங்களுக்கு இருக்கு மதிப்பு. கோவில் இங்க பாரம்பரியம் இருக்கு, இங்க வழிமுறைகள் விதிமுறைகள் இருக்கு, அதை பெரிதும் மதிக்கிறாங்க. வந்து நம்ம ஊர்ல என்னங்கிற சமாச்சாரம், நம்ம ஊரை பத்தி அவங்களுக்கு உயர்வான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அதனால அவங்கள நம்ம வந்து இந்த பக்கம் இன்னும் நிறைய விரிவாக்கம் நடக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு சரியா எடுத்து சொல்லும். நம்முடைய பெரியவர் சொல்லியிருந்தது என்ன, புது பெரியவர் சொன்னது, கோவில் எல்லாம் வந்து இல்ல டிக்கெட் வைக்கக்கூடாது, நுழைவு கட்டணம் வைக்கக்கூடாது, அது அவங்க எதிர்பார்க்கிறாங்க. வடநாட்டுக்காரங்க கோவில்ல வந்து தனியா எங்களுக்கு கட்டணம் வைக்கக்கூடாது அப்படின்னு கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கறது கொடுப்பாங்க, எதிர்பார்க்கறாங்க. ஆனா இதெல்லாம் இது மாதிரி கோவில் பெருசா எங்க ஊர்ல எல்லாம் இல்லையேன்னு நினைக்கிறாங்க அவங்க. இப்ப கட்டுறதெல்லாம் அது மாதிரி கட்டணும்னு அவங்க காசு. அவர் உஜ்ஜயினியில பெருசா கோவில் கட்டியிருக்கோம், அதை நீங்க பார்க்கணும்னு சொன்னார் பிரைம் மினிஸ்டர். அவர் சொன்னார், உஜ்ஜயினியில பெருசா மண்டபம்லாம் கட்டியிருக்கோம், அது நீங்க எப்ப பாருங்க பார்க்கணுங்கிறது இது. அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி தென்னாடுல இருக்கிற மாதிரி கோவில்லாம் கட்டணும்னு இருக்கு. நமக்கு என்னன்னா அவங்களுக்கெல்லாம் பொதுவா இங்க வராங்க, விரிவா ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதுல எல்லாரையும் காமிச்சு அதுல ஸ்டால் மாதிரி எல்லாம் போட்டு
அந்த விதவிதமான இதெல்லாத்தையும் நம்ம இது வரும்போது எல்லாம் காமிக்கணும்னு சொல்லிட்டு இங்க பிரம்மோற்சவத்தை பொறுத்த வரைக்கும் சில ஊர்ல தான் அந்த ஸ்ரீபாதங்கள் மூலமாக உற்சவம் நடந்துட்டு வருது. ஸ்ரீபாத தாய்கள் மூலமாக சில ஊர்ல தான் நடந்துட்டு வருது. அந்த மாதிரி இதுல நம்மளுடைய காஞ்சிபுரம் அதுல சிறப்பாக இருக்கிறது. அதுல வருஷத்துல 80 நாளுக்கும் மேற்பட்ட உற்சவம் நடக்கக்கூடிய தெருவாக இந்த ராஜவீதி இருக்கிறது. அது வருஷத்துல ஆமா காமாட்சி அம்மன் உற்சவம், ஏகாம்பரநாதர் உற்சவம், வரதராஜ சுவாமி உற்சவம், உலகளந்த பெருமாள் உற்சவம், கண்டபேஸ்வரர் உற்சவம், குமரகோஷ்டன் உற்சவம், வைகுண்ட பெருமாள் உற்சவம், அது போக அப்பப்ப திருவிழாக்கள் அங்கங்க நடக்கிறது. இது மாதிரி பாண்டவதூசர் உற்சவம், அந்த இதும்போது வைகுண்ட காட்சி, அந்த மாதிரி சமயத்துல இப்படி வருஷத்துல ஒரு 80 நாட்களுக்கு குறையாமல் உற்சவம் நடக்கக்கூடிய தெரு ராஜகிரி. மற்ற ராஜகிரி, இந்த ராஜகிரியில அப்படி விசேஷமா இருக்கு. இதுக்காக தனியாக ஒரு அமைப்பு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அம்மன் வெளியில வரும்போது இந்த தெருவாசிகளுடைய செல் நம்பர்லாம் வாங்கி உள் தெருவுலாம் என்னென்ன இருக்கும், இந்த தாமல் வார்த்தை பின்னாடியில இருந்து அப்புறமா உள்ள இருக்கிற தெரு பூக்கடை சத்திரத்தை ஒட்டி அங்க ஒரு பஜனை மடம் பின்னாடி ஏதோ வந்திருக்கவங்க அதான் நாங்க புதுசா என்ன கட்டிருக்காங்க. அங்க உள் தெருவுலாம் இருக்கு. மச்சேஸ்வரர் தாண்டி அங்க உள்ள ஒரு தெருவுலாம் இருக்கு. செங்குப்பாணிலாம் தெரு. அப்போ முதல்ல வந்தவங்க இவர் வீட்டுக்கு பெரியவர் வந்தார். வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கு வந்தாரு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அவர் புது பெரியவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் எங்க பெரியவர் எங்க வெளி இடத்துக்கு போனார்னா கூடயே போகணும்னு சொல்லியிருந்தார். நமக்கு அவர் ஊருக்கு போனார்னா ஊருக்கு போவோம், உபனிஷத் மடத்துக்கு போனார்னா அங்க போவோம், ஒரு கேட்டா நம்ம எங்க போனாரோ அங்க கூட போகணும்னு நமக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அது அந்த மாதிரி இதுல என்னன்னா, இவர் வடநாட்டுல யாத்திரை இருப்பாரு, நம்ம புதுசு. அப்ப பெரியவர் எங்க போறாரோ கூட போவோம். அப்போ வைகுண்ட பெருமாள் கோவில்ல அந்த வைகுண்ட ஏகாதசி போல் போறாங்க. சரி, மத்தியானம் கொஞ்ச நேரம் வந்துட்டு திரும்பி போயிட்டு இருக்கோம். நாங்க இந்த மணி டாக்டர்ல இந்த இடம் வழியெல்லாம் போகும்போது அது கூட கிளம்பிட்டாருனாங்க. கிளம்பி எங்க போய்கிறாருன்னா, இங்க இவர் வீட்டுக்கு பாலசுப்ரமணிய டாக்டர் அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. சரி, அங்க போனோம். அப்ப கட்டடங்கள்லாம் அவ்வளவு வரல, கொஞ்சம் காலியா இருந்தது. அது கூட திரும்பி வந்துட்டு இருந்தேன். திரும்பி வந்தாருக்க ஆமா அங்க வந்துட்டு அதுக்கப்புறமா போகும்போது அந்த ஒரு தெரு வழியா அந்த செல்லுப்பாணி விநாயகர் வழியா அங்கேருந்து வைகுண்ட பெருமாள் கோவிலிருந்து திரும்பி வரும்போது அப்போ ஒரு மாடு தான பால் ஊட்டி அங்க ஆனா பால் கறந்து சொலந்து பார்த்துருக்கேன். அது மாதிரி இந்த ஊர்ல நிறைய பெரியவர் வந்த இடங்கள்லாம் இருக்கு. எல்லாத்தையும் பண்ணி இந்த ஊர் வளர்ச்சிக்காக ஏதாவது செய்யணும். ஊர் இந்த ஊர்ல என்னன்னா நிறைய சந்தல கோவில்லாம் நிறைய இருக்கு. காசி மாதிரி சந்தல அது சின்ன ஆட்டோ தான் போக முடியும். சனி ஞாயிறுகள்ல இங்க தங்க வச்சு அவங்களுக்கு ஏழைகள் பெரிய ரொம்ப செலவு நம்ம வைக்காம ரயில் வந்துருக்கு. இந்த ரயில் வந்தது இன்னும் ரயில் வரத்துக்கு நீங்க எல்லாம் கையெழுத்து போட்டு அனுப்பணும். அது பெங்களூர் ஹைதராபாத்ல இருந்து நேரடியாக ரயில் வரத்துக்கு ஊர்காரங்க கையெழுத்து போட்டு சொல்றவங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு அனுப்பணும். அந்த ரயில் பெருமுயற்சியால் அது மடத்தினுடைய முயற்சினால நிறைய வந்திருக்காது. முதல்ல பழைய ரயில்வே ஸ்டேஷன் ஜாபர் ஷரீஃப் அது வந்தது. அதுக்கப்புறமா புது ரயில்வே ஸ்டேஷன் அது நிதிஷ்குமார் பைகார் அவரே கேமூர்த்தி நிதிஷ்குமார் பண்டாரு தத்தாத்திரையா அந்த டைம்ல அது வந்தது. அதுக்கப்புறம் அரக்கோணத்துல இருந்து எல்லாம் ரயில்வே லைன் வந்தது, எலக்ட்ரிக் வந்தது. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியாது அந்த எலக்ட்ரிக் கம்பம் கூடாதுன்னாங்க அரக்கோணத்துல.
அது நமக்கு முதல்ல தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்பவே பேசியிருக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரிஞ்சது. அதுக்கப்புறமாவும் பேசி அதுக்கப்புறமா அதுக்கு இடம் அவங்க கையகப்படுத்தி இப்ப அரக்கோணம் வரைக்கும் வந்துட்டு இருக்கு எல்லாம். இப்ப இது நடந்த போது நேரடியாக பெங்களூர்ல இருந்து ஹைதராபாத்ல இருந்து காஞ்சிபுரத்துக்கு ட்ரெயின் வந்ததுன்னா இன்னும் 2 மணி நேரம் அவங்க எல்லாம் இருப்பாங்க. இப்ப 3:45 4 மணிக்கு கிளம்பணுங்கிறாங்க. அங்க 6 மணிக்கு இங்கேயே ட்ரெயின் வந்ததுன்னா 5:30 மணி வரைக்கும் இங்க இருப்பாங்க. கோயில் திறந்தப்பறம் இன்னும் 2 கோயில் பார்க்கலாம் அவங்க. அதே மாதிரி சென்னை மற்ற ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப திருவண்ணாமலைக்கு உள்ள கூட்டம் வருதுன்னா நம்ம யோசிக்கணும், இந்த ஊருக்கு கூட்டம் வருஷத்துக்கு என்ன வழி பண்ணணும். இந்த ஏகாம்பநாதர் கோவிலுக்கு வெளியில இருக்க யாத்திரி நிவாஸ் பண்ணியிருக்காங்களே, அது கூட வெங்கைய நாயுடு தான் அங்கேருந்து ஒரு இது இருந்தார், ஒரு பாய், ஒரு முனிசிபல் கமிஷனர் இருந்தார். அவர் டெல்லிக்கு போகும்போது மடத்துல கேட்டீங்களா, பணம் ஒதுக்கிருக்கோம், நீங்க போய் மடத்துல போய் பார்த்தீங்களா, என்ன செய்யணும், ஏன்னா வேற எதுக்கும் செலவுக்கெல்லாம் ஒதுக்கிட்டாங்க இந்த பணம். அது அவர் வெங்கைய நாயுடு மந்திரியா இருக்கும்போது அது கோயிலுக்கு உபயோகப்படுற மாதிரி செய்யணும் அந்த பணம் அப்படின்னு சொல்லி அப்படி வந்ததுதான் இந்த ரூபெல்லாம். அதான் அவர் சொன்னார், ஓரளவுக்கு அதுக்கு முன்னேற்றம் இப்போ வந்துருக்கிறது. அதனால காஞ்சிபுரத்துக்கு இன்னும் நிறைய வளர்ச்சிக்கு அதே மாதிரி இன்னொரு இது சொல்லியிருக்காரு, ட்ரை போர்ட் இங்க இருந்து எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்றதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்து ஜவுளி அதெல்லாம் நேரடியாக ஏற்றுமதி செய்யறதுக்கு அந்த ஒரு பேச்சுவார்த்தை. இப்படி இந்த ஊரை வளர்க்கறதுக்கு வேற என்ன உண்டோ அதெல்லாம் இதெல்லாம் வளர்க்கும் பொழுது தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியம். அது தண்ணி நீங்க இந்த புது ரயில்வே ஸ்டேஷன் எங்க வைக்கலாம்னு கேட்டாங்க. அப்போ மெட்ராஸ்ல இருந்து ஜிஎம்ஐ டிஆர்எம்ஐ அவங்க எல்லாம் அப்ப கேட்டாங்க. அப்ப ஏரி மதகு அந்த ஏகாம்பரேஸ்வரர் பின்னாடி மதகு அது தெரியல பக்கத்துல இது இருக்கு. இப்ப என்ன செய்யணும்னா நிலத்தடி நீருக்காக காஞ்சிபுரம் நகரவாசிகள் முயற்சி பண்ணணும். பாலாறு தண்ணி இங்க இருந்து நீங்க சென்னைக்கு அனுப்புறது வேற, உங்க ஊருக்கு தண்ணி கஷ்டம் இல்லாம பாத்துக்கணும். அதுக்கு பொன்னேரிக்கரை, அதுக்கப்புறமா அந்த பழைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு தாண்டி அந்த போன வழியில இருக்கிற ஏரிகள், அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஓரிக்கை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரிகள், கலெக்டர் தாண்டி இருக்கிற ஊரு, இப்படி எல்லாம் காஞ்சிபுரம் கீழம்பிங்கிற பைபாஸ் ரோடு எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அங்கெல்லாம் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி மரம் வளர்க்க வேண்டியதுதான். மரம் வளர்க்கறது கரையில வளர்க்கணும், ஏரியை தோப்பாக்கூடாது. அது மாதிரி அந்த ஏரி எல்லாத்தையும் அழகுபடுத்தி ஆழப்படுத்தி இது பண்ணும் பொழுது நிறைய பேர் நாளைக்கு வந்தாங்கன்னா தண்ணி கஷ்டம் இல்லாமல், உள்ளூர் வாசிகளுக்கும் தண்ணி கஷ்டம் இல்லாமல் இருப்பதற்கு உபயோகப்படும். ஆகவே இது காஞ்சிபுரத்தினுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக் கொள்வதற்கு உள்ளூர் காலத்தின் மூலமாக அந்த முயற்சிகள் நடக்கணும். அதே மாதிரி சனி ஞாயிறுகள்ல இங்க இருக்கக்கூடிய கோயில்களை பார்க்கறதுக்கு இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அந்த பள்ளிக்கூடம் அங்க வன்னியர் பள்ளிக்கூடம் இருக்கு, உள்ள மற்ற பள்ளிக்கூடம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி என்னென்ன பள்ளிக்கூடம் இருக்கோ அதுல சாதாரண ஒரு இதை படிக்க வசதி பண்ணி கொடுத்து சனி ஞாயிறுல சென்னையில இருந்து வரவங்க, கொங்கு நாட்டுல இருந்து வரவங்க இவங்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஆட்டோவும் இதுவா பேசி ஒரு நாளைக்கு 20 கோவில் அப்படின்லாம் இது பண்ணி அது மாதிரி சிறு தொழில்கள் பொம்மைகள். இங்க ஏதோ உத்தரமேரூர் பக்கத்துல ஒரு ஊர் பார்த்தோம், பெரியவரோட அங்க திருக்கோவில் வழிபாட்டு குழு அதுக்காக போயிருந்தோம். யாரோ ஒரு 70-80 வயசான ஒரு பொம்மையை வச்சு ஏழு கிழமைமா நடந்து போயிட்டு இருந்தார். அந்த பணம் கொடுத்து அந்த பொம்மை வாங்கிவிட்டது. ஆகவே சிறு தொழில்கள் வளர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கைத்தொழில்கள் நெசியக்கூடாது. அது நெசவா இருக்கலாம், பூக்கட்டுவதா இருக்கலாம், மண்பாண்டம் தயாரிக்கிறதா இருக்கலாம், அகல் பண்றதா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கைத்தொழில்கள்
நசியாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு முயற்சி பண்ணி பழமையும் புதுமையும் சேர்ந்து அந்த மாதிரி ஆயுர்வேத காலேஜ் நம்மளது பூந்தமல்லி அது மூலமா இங்க இருக்கிறவங்க ஆயுர்வேதம் பண்ணி இது மாதிரி காஞ்சிபுரம் கருது இதெல்லாம் பண்ணும்போது காஞ்சிபுரம் வளரணும்னு சொன்னா வெளியூர்ல இருந்து பண்ற சேவைகள் வேற. எல்லாத்தையும் ரிமோட் மூலமா பண்ண முடியாது, எல்லாத்தையும் ரோபோட் மூலமா பண்ண முடியாது. இந்த மாதிரி திருவிழா காலத்துல ஸ்வச்ச பாரத் மாதிரி இங்க நீங்க பண்ணிருக்கக்கூடிய சேவை உள்ளூர் மக்களுக்கு எல்லாருக்கும் பத்திரிகை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். சில வருஷங்களா எல்லாருக்கும் பத்திரிகை நிறைய பேர் கொடுக்குறாங்க வந்து. அதே மாதிரி இப்ப எல்லாருடைய செல் நம்பரும் வாங்கி மெசேஜ் போடணும்னு சொல்லிருக்கோம். இன்னைக்கு அம்மன் புறப்பாடு உண்டோ அப்படின்னு சொன்னா எனக்கு வீடு கம்மி, பஞ்சாயத்து வீடு கம்மி. இப்போ அதுதான் யாரும் இருக்காங்களோ பின்னாடி அந்தந்த கடை வாசல்ல இந்த பத்திரிகை நீங்க வச்சுட்டீங்கன்னா அவங்க யாராவது தரிசனம் பண்ணணும். வெளியூர்காரங்களுக்கு இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லி நல்லா பண்ணணும். இது மாதிரி பிரம்மோற்சவத்துல நீங்க எல்லாம் பண்ணிருக்கிறது, கலை நிகழ்ச்சிகள் நடந்தது, அன்னதானம் நடந்தது. இடம் இருக்கிற இடத்துல என்ன பண்ண முடியுமோ இன்னும் நிறைய வாகன நிறுத்துமிடம்லாம் நிறைய பண்ணணுங்க. அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணினா வெளியில நிறைய வசதி பண்ணணும்னு சொல்லியிருக்கு. கோவிலுக்கு வெளியில அவங்க எல்லாம் சாமான் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா அங்க நிம்மதியா தேங்காய் பழம் எடுத்துன்னு போகணும், புத்தகங்கள் எடுத்துன்னு போகணும், தரிசனம் பண்ணி பண்ணணும். அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி உள்ளூர் மூலமாக ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது காஞ்சிபுரத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த மாதிரி சேவை முக்கியமாக இருக்கும். இது ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். மற்ற ஊர்களுக்கு கும்பகோணம், மதுரை, ஸ்ரீரங்கம் எல்லா ஊருக்கும் இந்த மாதிரி காஞ்சிபுரத்தினுடைய இந்த மாதிரி பாணி அனைவருக்கும் வரக்கூடிய அந்த பெருமாள் கோவில் உற்சவமும் ரொம்ப வெயிலான சமையல் அதுவும் நல்லா இது பண்ணி அதுவும் நல்ல வழியில் பண்ணி ஒரு சேவை அமைப்பு இருக்கணும். இங்கே இது மாதிரி சேவை அமைப்பு நல்லா செஞ்சு காஞ்சிபுரத்தினுடைய பெருமை, காஞ்சிபுரத்தில் வேலை வாய்ப்பு, காஞ்சிபுரத்தில் எல்லாருக்கும் கலாச்சார பாதுகாப்பு. வெளியூர்ல நம்ம எல்லாம் கோவில்லாம் நல்லா நடக்கணும்னா காஞ்சிபுரத்தினுடைய கோவிலை அவங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கிற மாதிரி, உதாரணமா எடுத்துக்கிற மாதிரி எல்லாம் நடந்துருக்கு. அப்புறமா நாங்கள் காலாவதி போயிட்டு வரோம். அப்புறம் ஒரு நாளைக்கு சொல்றோம். நல்லா இருக்கு, நல்லா பண்ணி பிரம்மோற்சவம் நாங்கள் எல்லாம் செட் பண்ணிட்டு இருந்தாலும் நாங்களும் வெளியூர்ல இருந்தா திருவானக்காவல் இருந்தோம். விழுப்புரம் பெரியவர் பிறந்த ஊர் அது. அங்க ஓரியன்டல் ஸ்கூல்னு இருக்கு. நிறைய கிராமத்துக்காரங்க படிக்கிறாங்க. நம்ம வெள்ளப்பாடி ஓரியன்டல் ஸ்கூல் மாதிரி கண்ணன் கோவில் கண்ணன் இருந்தாரு, அவரும் ஓரியன்டல் ஸ்கூல் தான். நம்ம காமேஸ்வரம் அவரும் ஓரியன்டல் ஸ்கூல் தான். இதெல்லாம் ஓரியன்டல். அங்க காமகோட்டி ஓரியன்டல் ஸ்கூல்னு அங்க விழுப்புரத்துல இருக்கு. நிறைய பேர் படிக்கிறாங்க, 300 பேர். எல்லா நம்பிக்கை தேவர்களும் அதில் படிக்கிறாங்க அந்த ஸ்கூல்ல. அது மாதிரி 5 கோடி ரூபாயில புதிய கட்டடம் கட்டுறதுக்கு ஏற்பாடாகி அந்த வேலைகள் நடந்துருக்கு. இப்படி இந்த காஞ்சிபுரங்கிறது லோக பிரசித்தமாக இருப்பதற்கு எல்லா மக்களுடைய ஒத்துழைப்பும் உறுதுணையாக இருந்து இதன் மூலமா நிறைய ஸ்கீம் கொண்டு வர முடியும். உள்ளூர்காரங்களுடைய ஒத்துழைப்பு, நன்மதிப்பு தெரிஞ்சதுன்னா வரக்கூடியவங்க நிறைய பேர் விஐபி வராங்க. காஞ்சிபுரத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விஐபி வராங்க. அவங்களோட கலந்து பேசி நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்து அதனால நீங்க வெளியூர் போக தேவையே இல்லை. காஞ்சிபுரத்துக்கு இருந்த இடத்துலயே சோதிமா நிறைய பண்ணணும். விழிப்புணர்வோட இந்த இதுல நடுவுல ஏற்பட்ட ஒரு இன்னல்கள்னாக்கி மறுபடியும் நல்ல முறையில நம்ம காசி மாதிரி இங்கேயும் நிறைய நல்ல பணிகள் செய்யறதுக்கு முயற்சி. ஹர ஹர சங்கர, ஹர ஹர சங்கர, ஹர ஹர சங்கர, ஹர ஹர சங்கர.
பார்த்திபன் ரைட் பார்த்திபன் ஏற்கனவே அங்கே ஒரு அந்த ஐயப்ப குருபாரத்தில் மீட்டிங்லாம் வச்சாங்க கோயில் அடுத்தது ஜெய ஜெய சங்கர வெங்கடேசன் வெங்கடேசன் உட்காந்து போட்டோ விஸ்வநாதன் என்ன பொறுத்த காரியம் தேவேந்திரன் தேவேந்திரன் சுகன்யா சுகன்யா கையில கொடுத்துருங்க சுகன்யா திருமதி ரேவதி கூட ரேவதி ரேவதி காமகோட்டி 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 யாருப்பா அவனுக்கு காமகோட்டி முன்னாடி ஒரு கொடை எல்லாம் பிடிப்பாரு கோவில்ல காமகோட்டின்னு கொடை எல்லாம் தமிழரசி 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 கஷ்மீர் கோயில் விஸ்வ இந்து பரிஷத் ஜில்லா திருமதி தீபா 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 கார்கோடலி முரளி முரளி இந்து முன்னணி உள்ளூர் கார்கோடலி முரளி கார்கோடலி ஆர்கோழி மாத்துசக்தி முரளி இந்து முன்னணி ஆட்டோ மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவர் முன்னணி ஆட்டோ குப்புசாமி சார் பச்சை பாஸ் அப்படியே அப்படியே பேர் பேரு அரவிந்தன் அரவிந்தன் ஒருங்கிணைப்பாளர் பாலாஜி இதுக்கு பேரு புவனேஸ்வரன் சங்கரன் ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க சங்கரபுரத்தில் அந்த மீட்டர் ஆச்சரியம் எதுக்கு ஆச்சாரிய பேர் ரித்திங்கேஸ்வரர் அதை கொடுங்க ரித்திங்கேஸ்வரர் பைக்கு உபாபிஷேகம் சம்பந்தமா சாமி கிட்ட பேசிட்டு பாலாஜி இங்க என்ன பொறுப்புல புவனேஸ்வரர் பாலாஜி விபாக் மோதி ಜಿಲ್ಲಾ ಧರ್ಮಜಾಗರ இது ப்ரோக்ராம் தீர்மானம் ஆகட்டும்
அப்படியே 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 பழம் வாங்கிக்கிறோம். பொன்மொழி